இட்டுபோட் சினிமாவில் எந்த விட்டு நான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24/7 வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ விஷால், சௌந்தர்யா அண்ட் ராணவ் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சாங்க்கு வந்து நான் டான்ஸ் ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க. பட் நம்மளால் ராணவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பாக பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ராணுவ கலாய்ச்சிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து இப்போ வந்து இவங்க 2 பேரும் விஷாலும் சரி ராணுவும் சரி இவங்க வந்து லேபராக இருக்காங்க. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயியாக அது மேனேஜராக இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறாரு முத்துக்குமரன். ஸோ அப்போ வந்து மேனேஜராக இருக்க சௌந்தர்யா வந்து வாடா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த முத்துக்குமரன் வந்து செமைய கடுப்பாகி வந்து இந்த மாதிரி நீங்கள் எம்ப்ளாயீஸை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயீஸை வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாது. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சௌந்தர்யா ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ சுத்தமாக வந்து இந்த ஒரு மேனேஜர் சைடில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவங்களும் அந்த சைடு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.